விவசாயங்கிறது ஒரு சுவாசம். எல்லாருமே சிட்டிக்கு போயிட்டா கிராமத்தை யார் பாக்குறது? நம்ம பிறந்த மண்ணுக்கு பெருமையை சேர்க்கிறோமோ இல்லையோ, மண்ணை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்து கலாச்சாரங்கிறது வந்து தர்மம் தானே, தர்மத்தை பேஸ் பண்ணி தானே இருக்கு. கர்மா எல்லாம் விலகும்பாங்க கும்பாபிஷேகத்துக்கு செஞ்சோம்னாக்க. அதனால அதுக்கு ஒரு சிறு நிதி உதவி. வணக்கம். நீங்க வந்து மண்ணையும் மக்களையும் இந்த விவசாயத்தை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறீங்க இல்லையா? அதுல நம்ம அப்படியே நடந்துட்டு ஒரு சின்ன ஒரு வாக் அண்ட் டாக் நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே நம்ம பேசினபடியே இன்னைக்கு சிட்டில வந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஒரு தொழிலதிபராக இருக்கிறவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்க கிராமத்தை விட்டு அங்க வந்துதான் அவங்க சக்சஸ் ஆகி ஒரு ரேஷியோ காமிச்சிருக்கீங்க. நீங்க இல்ல, நான் வந்து ஒரு தொழிலதிபர் ஆயிட்டேன், ஆனா நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? எல்லாருமே சிட்டிக்கு போயிட்டா கிராமத்தை யார் பாக்குறது இல்லையா? அதே போல வந்து நான் தான் சொன்னேனே உங்கள்கிட்ட, சிட்டியில இருக்கிறத விட கிராமத்துல இருக்குது எனக்கு உடல்நல ஆரோக்கியமா இருக்கு, 4 மக்களை பாக்குறேன், இந்த டிராபிக் எல்லாம் சிக்காம இருக்கேன், மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன், எல்லாம் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மொபைல்லயே வந்து பிசினஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆமா ஆமா. இப்ப கோவிட் டைம்ல எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணலையா? அதனால இது வந்து நம்ம வந்து டெக்னாலஜி, நான் தான் சொன்னேனே எங்க நிறுவனத்துல வந்து ஒரு 50 வருஷத்துக்கு டெக்னாலஜியை பிளான் பண்ணி நான் முன்னாடியே பண்ணிட்டேன்னு சொன்னேன். இப்போ என்ன நீங்க கிராமத்து மண் மாசனை கிராமத்தை நேசிக்கிறேன்னு சொன்னாலும் ஒரு டெக்னாலஜி, ஒரு கார்பரேட் கம்பெனி, ஒரு கார்பரேட் ஹப் அப்படின்னு போது அது ஒரு சிட்டி, ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாதிரி போகும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கும் அப்படின்னு யோசிக்கல சொல்றீங்கல்ல? சிட்டில எத்தனை கார்பரேட் இருக்கு? ஏன் சிட்டியை தாண்டி தான் கார்பரேட். அப்போ மகேந்திரா சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுல என்ன வந்து உங்களுக்கு பெரிய சென்னை மாதிரி மெட்ரோல இருக்கா? சொல்லுங்க. சென்னைக்கு மிக அருகில் இன்னும் நிறைய இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா கிராமத்துக்குள்ளதான் நிறைய பாத்தீங்கன்னாக்க இப்போ வந்து சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் வருது, அதை நோக்கிதான் வராங்க. திரும்ப எல்லாருமே வந்து பேக் டு பெவிலியன், எல்லாரும் கிராமத்தை நோக்கி தான் வராங்க. எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு கிராமம் தான் நமக்கு வந்து சந்தோஷம் இங்க கிடைக்கும். இங்க பாருங்க லேண்ட் எப்படி இருக்கு, தோட்டங்கள் 2 பக்கமும் வயல், விவசாயம், கொக்கு, நாரை, தண்ணி, மரங்கள். ஆமா. நான் வந்து என்னுடைய பணிகள் எல்லாம், என்னுடைய அலுவலக பணிகள்லாம் எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணணும், கஸ்டமருக்கு ஃபியூச்சர் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணா அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், அந்த சேஃப்டி எப்படி இருக்கணும், கஸ்டமரோட ஃபண்டுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், எங்க அலுவலக பணியாளரோட இந்த வேலையில ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், எல்லாம் நான் டிசைன் பண்ணி முடிச்சு கிராஃப் போட்டு முடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல முறையில ஃபாலோ பண்ணி அப்பப்போ இப்ப எனக்கு என்னோட வேலை ரிப்போர்ட்ஸ் படிக்கிறது தான் வேலை. சோ இந்த மாதிரியான ஒரு இதுல சரியான ஒரு கட்டமைப்பை நான் அலுவலகத்துல வச்சிருக்கேன். அதுக்கான பணியாளர்கள் இருக்காங்க, நல்ல முறையில இயங்கிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறத விட பல மடங்கு டெவலப் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறதா உங்களுக்கு அந்த ஒரு உணர்வை தருது? ஆமா ஆமா, நிம்மதியா இருக்கேன். நிம்மதியா இருக்கீங்க? ஆமா ஆமா, சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். ஓ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிட்டில இருந்தா இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது, இந்த இவ்வளோ ஒரு ஃப்ரீ தாட்ஸ் மைண்ட் வந்திருக்காது. ஒரே டென்ஷன், அலைச்சல், அங்கன்னு ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பார்க்க முடியும். இங்க பல வேலைகளை பாக்குறேன். அதனாலதான் இப்போ இந்த இயற்கை, இந்த மண்ணு, இந்த விவசாயம், இந்த சுற்றுச்சூழல், இயற்கை சார்ந்த மாடுகளை வந்து பராமரிக்கிறது, இது மேல வந்து உங்களுக்கு ஆர்வம் நிறைய. ஆமா, எங்களுக்கு வந்து பூர்வீகமே பிசினஸ் வந்து எங்க அக்ரஹாரன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து விவசாயிகள் தான், விவசாயி தான் எல்லாம். வந்து அடிப்படை வந்து முதல்ல எப்படி நம்ம விநாயகரை வந்து வணங்குறோமோ பூஜையில பிள்ளையார் சுழி, எவ்வளவு பெரிய 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 ஜாம்பவான்லாம் எங்க வில்லேஜ்ல இருந்து இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. வங்கி அதிபர்கள்லாம் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபாரின்ல எல்லாம் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, நிறைய சாஃப்ட்வேர் பெரிய பெரிய இருக்காங்க, சாஃப்ட்வேர் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட்ல பெரிய எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க பேஸ்டு வந்து பை பர்ன் பேஸ்டு எல்லாமே அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஃபேமிலியா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஒரு கலை. இது வந்து ஒரு இது இல்லாம, அக்ரிகல்ச்சர் இல்லாம எங்களால முடியாது. அது எங்களுடைய சுவாசம். விவசாயங்கிறது ஒரு சுவாசம். ஏன்னா இந்த நம்ம பிறந்த மண்ணுக்கு பெருமையை சேர்க்கணுங்கிற மாதிரி நாங்க எல்லாரும் வந்து பெருமையை சேர்க்கிறோமோ இல்லையோ, மண்ணை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம், மண் வளத்தை பாதுகாத்துட்டு இருக்கோம். இந்த மண்ணுக்காக நீங்க என்னென்ன சார் இந்த விவசாயம் இதை பொறுத்தவரை நீங்க என்னென்ன பண்ணி? கோ சம்ரட்சணை பண்றோம். அதுல வர்ற அந்த கோமியங்கள், எருகள்,
அந்த மாட்டு சாணங்களை எருவா பண்ணி சம்ரக்ஷணம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா எத்தனை பசுக்கள் இருக்கு? 100 மாடு பசு. 100 மாட்டுக்கு மேல. அதுல வர பால்கள்லாம் நான் வந்து சேல் பண்றது இல்ல, தர்ம காரியம் தான். வேத பாடசாலைக்கு டெய்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி அப்புறம் கோவில் பூஜைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது பசுக்கள் வந்து எல்லாமே அந்த கோசாலை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு நடத்தும் போது வயசான பசு இல்ல கறவை நின்று போன பசு மெயின்டைன் பண்றோம். அந்த மாதிரி பசுக்கள் வச்சுதான் நீங்க கண்டிப்பா பண்றோம். நாங்க லாப நோக்குல நான் ஒண்ணும் பண்ணலையே, தர்மமா தானே பண்றோம். அதனால எனக்கு அந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வராது. அதனால அதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி தான் இருக்கும். சோ அந்த கோசாலையில இருந்து வர பசு அந்த பால் எல்லாமே நீங்க வந்து சர்வீஸ் தான் கூட பண்றீங்க? ஆமா ஆமா. அந்த உரங்கள் அந்த இதெல்லாமே அதெல்லாம் என்னுடைய வயல்ல வந்து உரமா போட்டுரும். இப்ப வயல்ல வந்து இன்னும் விவசாயம் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமா, நல்ல விளைச்சலை கொடுக்குது இந்த உரங்கள். அது உங்களுக்கு இயற்கை உரம் இல்லையா, அதனால இன்னும் கொஞ்சம் நல்ல தரமான ஒரு நெல் பயிரிடுறோம். அதனால எங்களுக்கு வயல்ல வந்து சாதாரணமா ஒரு 100 குழிக்கு 10 மூட்டை வர வேண்டிய இடத்துல எங்களுக்கு ஒரு 5 மூட்டை சேர்த்தே வரும். சமயத்துல 3-4 மூட்டை சேர்த்து வரும், சமயத்துல 5 மூட்டையே வரும். காரணம் வந்து இந்த உரக்கட்டான வயல். உங்க ஃபேமிலி நீங்க உங்களுடைய விவசாயத்துல இருந்து எல்லாமே வருது? ஆமாமா, விவசாயங்கிறது எங்களுக்கு வந்து, அதாவது நான் சொல்றேனே, அதாவது விவசாயங்கிறது லாபம் இல்லாட்டாலும் 4 ஏழை மக்களுக்கு வேலை கொடுக்குறோம். விவசாயம் அப்படிங்கிறது வந்து இல்லாம இந்த நம்ம டெல்டால வந்து இது விவசாயங்கிறது வந்து இல்லைன்னாதான் ஆச்சரியம். எல்லார் வீட்லயும் விவசாயம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால விவசாயம் இல்லைன்னாதான் ஆச்சரியம். இது தவிர நீங்க நிறைய அந்த சர்வீஸ், அதாவது நிறைய அன்னதானம் பண்றீங்க, நிறைய ஏழை குழந்தைங்களை படிக்க வைக்க, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நீதி இருக்கு. சிட்டில இருந்து நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை விட, ஒரு தொழிலதிபர்ல என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு சம்பாதிக்கிறோம் கிராமத்துல உட்காந்துட்டு. இங்க இருந்து சிட்டில வந்து நாங்க பிரான்ச் போட்டு பிசினஸ் பண்றோம். சென்னை சிட்டில 25 பிரான்ச் இருக்கு எனக்கு. நான் என்ன செய்யறோம்னா, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நல்லா கீப் பண்றோம், பக்காவா கீப் அப் பண்றோம். எங்களால முடிஞ்சதை சமூக சேவையில் நிறைய பண்றோம். சிஎஸ்ஆர்னு பேர், அதுக்கு பேர். அப்புறம் பிஎஸ்ஆர்னு ஒண்ணு சொல்லுவானா, பர்சனல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சிஎஸ்ஆர் தாண்டி பர்சனல். ஆமா, பிஎஸ்ஆர். அதுலதான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, யாராவது முடியாதவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாக்க அவங்க குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றது. அது மாதிரி வந்து அவங்கள பட்ட படிப்பு படிக்க வைக்க, நான் டாக்டர்ஸ் எல்லாமே படிக்க வச்சிருக்கேன். டென்டல் டாக்டர் படிக்க வச்சிருக்கேன், டென்டல் டாக்டர் படிக்க வச்சிருக்கேன், நிறைய இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கேன். இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு இப்போ ஃபீஸ் கட்டி நிறைய படிக்க வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு ஒரு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துல அவங்களுடைய வாழ்க்கைக்கு. ஆமா ஆமா, திருமணத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன், பண உதவி. அது மாதிரி வந்து நல்ல விஷயங்கள், அதாவது அன்னதானங்கள், இது ரெகுலர் எங்களுக்கு. அதெல்லாம் ரெகுலரா அன்னதானங்கள் நடக்கும். காஞ்சி பெரியவா மண்டபம் நாங்க வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுல வந்து நிறைய பூஜைகள், அதுல வந்து நைவேத்தியம் பண்ற டெய்லி அன்னதானங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு, ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா தான் எங்களுக்கு வந்து பிரச்சனை. இதுல நாங்க ரொம்ப அடிக்ட். கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா. தர்மத்துல அடிக்ட் நாங்க. இது தவிர நீங்க வந்து இந்த வேத படிக்கும் மாணவர்களுக்கு கூட அவங்க படிக்கிறதுக்காக நீங்க உதவி பண்றீங்க. அதாவது அது எப்படி பண்றோம்னா, வேத இந்த சாஸ்திரிகள் குடும்பம்னு சொல்லுவோம், அப்புறம் கோவில்ல குருக்கள் குடும்பம், ஃபேமிலிஸ். இவங்க மாணவர்கள்லாம் ஒரு சுமார் ஒரு 100-200 ஃபேமிலி. இதுல ஒரு 100, 200. அப்புறம் வந்து இந்த மாத்வா பிராமின்ஸ் இருப்பாங்க, ராகவேந்திர சுவாமிஜியை பூஜை பண்றவங்க, ஆஞ்சநேயர் கோவில் பூஜை பண்றவங்க. இவங்களோட ஃபேமிலி ஒரு 250 ஃபேமிலி கையில எடுத்து அவங்களுடைய படிப்பு கல்விக்காக அவங்க குழந்தைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு மாணவருக்கு 5000 ரூபாய், அது மாதிரி ஒரு 250 மாணவர்களுக்கு வருஷம் நிதி மாதிரி கொடுத்துறோம். 250 மாணவர்கள் இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு அது மாதிரி கொடுக்குறோம். இது என்னன்னா, நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. ஒரு பேனா வாங்கிக்கலாம், பென்சில் நோட்டு வாங்கலாம், புத்தகம் வாங்கலாம், கொஞ்சம் அவங்களோட எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி ரைஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேத பாடசாலையில வந்து நான் வருஷம் தீபாவளி டயத்துல வந்து வேஷ்டிகள் கொடுப்போம். மாசம் வந்து அங்க வந்து ஒரு எங்க அம்மா அப்பாவோட இந்த மாசம் அந்த திதி டயத்துல, அந்த நட்சத்திர திதியும் போது ஒரு சமாராதனை மாதிரி பண்ணி அதுக்கு பணம் கட்டி, அந்த பணம் கட்டுறதுனால அந்த சம்ரக்ஷணை அவங்க வேதத்துக்கு கொஞ்சம் அவங்க நடத்துறவங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். அவங்களுக்கு அன்னதானங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வேத குடும்பங்களுக்கு ஹெல்ப் பண்றது, பாடசாலைக்கு அந்த
வேத பாடசாலையை மாணவர்களை வச்சு பராமரிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க ரன் பண்றதுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நிதி. வேத பாடசாலை ரன் பண்றதுக்கு. ஏன்னா காஞ்சி அது எல்லாமே இது மாதிரி உங்களை மாதிரி கொடையாளர்கள் கொடுக்குற நிதியில தான் ரன் பண்ணுவாங்க இல்லையா? அப்படின்னு இல்ல, நாங்க எங்களால முடிஞ்சது கொடுக்குறோம். அவங்க ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்க ஒரு மூலதனம் வச்சிருப்பாங்க, இப்படி இதை பண்ணுவாங்க. இதுல என்னன்னா காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தன் வந்து வேத சம்ரக்ஷணி கோ சம்ரக்ஷணி பண்றானோ அவன் வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைக்கு போவான் அப்படின்னு. அது வந்து நம்ம அதனால அந்த தர்மத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அதனால சுவாமி நம்மள நல்லா வச்சிருக்காரு. இது அப்படியே தொடர்ந்து வரணும், அவ்வளவுதான். கேட்கும் போதே எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. அவ்வளவு விஷயங்கள் நீங்க செய்யறீங்க. இது மாதிரி நீங்க பண்றதுல ஒரு 10ல ஒரு விஷயம் செய்யலன்னா தான் நமக்கு வந்து இதெல்லாம் ஆச்சரியம். மக்கள் செஞ்சாலே நம்ம நாடு சுபிக்ஷமாயிருமே. கண்டிப்பா. அது நிச்சயமா நம்மளுடைய இந்து கலாச்சாரங்கிறது வந்து தர்மம் தானே, தர்மத்தை பேஸ் பண்ணி தானே இருக்கு. கண்டிப்பா. அப்ப வந்து நமக்கு மானம் மும்மாரி பொழியணும், தர்மம் வேணும், தர்மம் பண்ணணும். நம்ம அவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம், என்ன கொண்டு போறோம்? எவ்வளவு பிளைட் ஆக்சிடென்ட் நடக்குது, எவ்வளவு ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது. இன்னைக்கு செத்தா நாளைக்கு சாம்பல் இல்லையா? அதனால ஏதோ நமக்கு தேவையானதை வச்சுக்கணும். அதுக்காக நம்ம அள்ளி கொடுத்துட முடியாது எல்லாத்தையும். ஆனா தர்மங்கிறது வந்து கட்டாயம் வேணும். அது இல்லைன்னா நம்ம வந்து பண்ண முடியாது. அதனால எல்லாமே என்னுடைய அலுவலகமும் சரி, எல்லாமே வந்து என்னுடைய அனைத்து நிர்வாகங்களுமே வந்து தர்ம முறைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால எல்லாம் நேர்மையா நல்லா போயிட்டு இருக்கு. ரொம்ப சிறப்பு. இதே மாதிரி நீங்க ஆன்மீகத்துக்கும் அளப்பரிய சேவை செய்றீங்க இல்லையா? நிறைய கோயில்களை வந்து அதாவது கோவில் ஆன்மீகம்னு வரும்போது கோவில்ல வந்து கும்பாபிஷேகம்னு வருவாங்க, எங்களால ஹெல்ப் பண்ணுவோம். 7 தலைமுறைக்கு இருக்கிற கர்மா எல்லாம் விலகும்பாங்க கும்பாபிஷேகத்துக்கு செஞ்சோம்னாக்க. அதனால அதுக்கு ஒரு சிறு நிதி உதவி. அது மாதிரி இந்த கோர சம்ரக்ஷணம் நம்ம பெரியவா சொன்ன மாதிரி அதே மாதிரி இது மாதிரி கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு உதவி பண்றது, இது மாதிரி வந்து கேட்கும் போது இல்லைன்னு சொல்லாம எங்களால முடிஞ்சது, அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அவ்வளவு கொடுக்க முடியாட்டாலும் எங்களால முடிஞ்சது கட்டாயம் பண்ணுவோம். இப்போ நீங்க உங்க சார்பா ஏதாவது கோயில் கட்டி அதை வந்து நீங்க நிர்மாணிக்கிறீங்க? பண்ணிட்டு தானே இருக்கோம், நடந்துட்டு தான் இருக்கு. கோவில்லாம் அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்கோம். கோயில்களுக்கு இந்த அன்னதானம் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய செய்யறீங்க. ஒரு சில கோவிலுக்கு வந்து நாங்க சுமார் ஒரு 30 கோவிலுக்கு வரைக்கும் எவ்ரி மந்த் எலக்ட்ரிசிட்டி பில்லே கட்டுறோம். 30 கோயிலுக்கு கரண்ட் பில் கட்டுறீங்க? அது எப்படி ஒரு அரௌண்ட் ஒரு அதெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல வராத கோவிலா இருக்கும், வருமானம் கம்மியா இருக்கிற கோவிலா இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு அதெல்லாமும் நம்மளுடைய வருமானத்தை இருந்து எடுத்து சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு தான். சோ கோவில் வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க, கோ சம்ரக்ஷணம் பண்றீங்க, அது மாதிரி வேதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாமே உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. கடைசியா உங்களுக்கு இந்த கலைத்துறையில எல்லாம் ஈடுபாடு எப்படி? அதுக்கு உங்களுடைய இன் ஃபியூச்சர்ல வந்து அதுல வந்து இது அந்த துறையில கால் பதிக்கணும், அதுல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதா? எனக்கு அது மாதிரி எண்ணமே கிடையாது. ஆனா வந்து கலைத்துறைங்கிறது வந்து அது ஒரு ஆனா நீங்க நிறைய இந்த நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் கூட நிறைய ஃபண்ட் பண்றதா கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சொன்னேன். அதாவது வந்து அதுல ஒரு ட்ரஸ்டியா இருக்கேன், நாட்டியாஞ்சலி இந்த மாதிரி விஷயங்கள்ல ட்ரஸ்டியா. அதனால எங்களால முடிஞ்ச ஒரு உதவி கொடுப்போம், அவ்வளவுதான். அதுவும் ஒரு ஹெல்ப் தானே? அவ்வளவுதான், அது சின்னதுதான். மத்தபடி எல்லாம் ஒன்னும் பெரிய அளவுல நாங்க ஒன்னும் அது பண்ணல. நிறைய இடத்துல நடக்குது, அதுல எங்களோட பங்களிப்பு நிச்சயம் இருக்கும். ஏன்னா நான் இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படின்னா, நீங்க வந்து 2 தியேட்டர் வச்சிருக்கீங்க, கார்த்திக் சினிமாஸ் அண்ட் 3 தியேட்டர் இருக்கு. 3 தியேட்டர் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு லோட்டஸ்ங்கிற பேர்ல கூட இருக்கு இல்ல? அந்த லோட்டஸ்ங்கிற பேர் எதுக்கு அந்த தியேட்டருக்கு? லோட்டஸ்ங்கிறது வந்து தாமரைங்கிறது வந்து தாமரை வந்து என்னுடைய ஆசை எல்லா இடத்துலயும் தாமரை மலரணும். ரெண்டாவது தாமரைங்கிறது மகாலட்சுமியோட சிம்பிள். நீங்க பூஜை பண்ற கூட தாமரை பூ சொல்லிருக்கீங்களே. மகாலட்சுமி கடாட்சம் நிறைய வரணும்னா தாமரை மலரால பூஜை பண்ணணும். தாமரை மலர்ந்தா தானே நல்லா இருக்கும். அதனால நான் தாமரை. தமிழகத்துல பிஜேபி வளருக்கு தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்றாங்களே. சோ அதுக்கும் நீங்க கட்சியிலையும் ஈடுபாடு இருக்கீங்க. சோ இதே ஒரு சிம்பாலிக் நம்ம எடுத்துக்கலாம். நான் பிஜேபியில ஒரு காரியகர்த்தா தான், சரி இல்லைன்னு சொல்லல. எனக்கு வந்து அந்த கட்சியில நான் ஒரு 20 வருஷமா காரியகர்த்தா. வந்து பெரிய அளவுல என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல அதுல. இருந்தாலும் எனக்கு வந்து கட்சியில ஒரு கொடுக்குற சின்ன சின்ன பணிகளை ரொம்ப ஆர்வமா என்னால முடிஞ்சதை செய்வேன்.
இது தாமரையும் என்னுடைய பிசினஸ்ல இந்த லோட்டஸ்ங்கிற இதுக்கும் வந்து நீங்க வந்து மிங்கிள் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நான் டிவைனா அதை வச்சேன். மேபி இது மக்கள் இப்படி பார்க்கலாம், ஒருவேளை நம்ம இப்படி கூட எடுத்துட்டாலும் தப்பு இல்லை. தாமரைங்கிறது நல்லது தானே. ஏன்னா தியேட்டர்ல தாமரை, நீங்க அர்ச்சனை பண்ற பூ தாமரை, நீங்க தாமரை மலர் கொண்ட கட்சி மேல உங்களுக்கு ஒரு ஈடுபாடு, இது எல்லாம் கலந்து வரும்போது தாமரை மேல வீட்டிற்கும் மகாலட்சுமி உங்ககிட்ட நிரந்தரமா குடிகொண்டு இருக்கா. அதுல அதாவது தாமரையால பூஜை பண்ணா அம்பாள் அனுகிரகம் நிறைய இருக்கும். தாமரைங்கிறது ஒரு பவர். மகாலட்சுமி வந்து தாமரை மலர் மேலதான் உட்கார்ந்துருக்கா. அதனால நம்ம தாமரை வந்து வழிபடுறதுல எந்த தவறும் இல்லை. அதனாலதான் இந்த தர்மங்கள் செய்ய முடியும். அதனால தாமரை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிறப்பு ஜி. நம்ம தொடர்ந்து அடுத்த பயணங்கள் வந்து சந்திப்போம். வாங்க. நன்றி.